ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சினிஸ்டர் சிட்டடல் எப்படி சேஃபாக கம்மிப்பலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு காப்பர் செட் ஒன்று ஃபுல்லாக தேவைப்படும். அடுத்து ஒரு ஆர்மர் செட் தேவைப்படும். அடுத்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த போர்ஷன் ஆஃப் லாக். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதை நம்ம யூஸ் பண்ணுறதும் எனிமியோட அட்டாக் வந்து 10% மிஸ் ஆக சான்ஸ் உண்டு. அடுத்து நம்ம இந்த டிங்க்சர் யூஸ் பண்ணுறோம், இதனால் நம்ம ரிவைவ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது இந்த ஹனி பேரல் வந்து ஒரு 30 தேவைப்படும். அடுத்து ஜெர்க்கி ஒரு 30, அடுத்து பேண்டேஜ் ஒரு 30. டேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாட்டர் நம்ம ஒரு 3 to 4 எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு இந்த ஃப்ளேமிங் ஹால்பர்ட் தேவைப்படும். அடுத்து கிளைமர் ஒரு 2 எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு இதில் தேவையான முக்கியமான ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். அடுத்து முக்கியமானது வந்து இந்த அன்ஸ்டாப்பபிள் வந்து இது வந்து ஸ்டன்னோட கூலிங் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த 2 வேணும். இந்த 2 இல்லாமல் நம்ம வந்து சிட்டால் வந்து விளாடக்கூடாது. இந்த மாதிரி பின்னாடியே நம்மளோட உல்ஃபை வந்து வச்சுக்கோங்க. லைட்டிங் ஸ்விட்ச் பண்ணிங்க. இந்த மாதிரி கோஸ்ட் வந்துட்டுருக்கோம். நைட் கெஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லக் யூஸ் பண்ணுறதுனால மிஸ் ரொம்ப ஆகுது. முடிஞ்சதுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்து ஃபைட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஃபயர் ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீல் பண்ண மறந்துடாதீங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். அப்புறம் பின்னாடி வந்து ஃபைட் பண்ணுங்கள். தண்டர் செக் பண்ணிக்கோங்க. ஃபைட் பண்ணும்போது அது உங்களுக்கு 50 டேமேஜ் பண்ணும். எப்போவுமே இந்த மாதிரி கூட்டத்தில் ஃபைட் பண்ணாமல் அப்படி தனியாக வந்து ஃபைட் பண்ணுங்கள்.
அப்பப்போ வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைட் பண்ண முடியாது, ஒரு டைம் ஹீல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆர்மர் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடிக்கடி பார்த்துக்கோங்க அந்த தண்டர் வருதான்ட்டு உங்கள் பக்கத்தில். தேவையில்லாத கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லாமே இருக்கான்ட்டு. ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ண போங்க. இந்த மாதிரி கேட்டை விட்டு வெளியில் வந்து ஃபைட் பண்ண பாருங்கள். இது மூலம் சப்போஸ் நீங்கள் வந்து இதில் இறந்துட்டாலும் உங்களோட கார்ப்ஸ் வந்து வெளியில் இருக்கும், எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ ஹீல் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இது அடிக்கடி ஃப்ரீஸ் பண்ணுவங்கள. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அப்பப்போ மூவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சுக்கு இந்த ஓரமாக இருந்து ஃபைட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் உள்ளே போயிடுற மாதிரி ஆயிரும். உள்ளே போயிட்டீங்கன்னா திரும்ப ரொம்ப எனிமியோட ஃபைட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த மாதிரி ஓரமாக இருந்து ஃபைட் பண்ணுங்கள். ஃபைட் பண்ண ஆரம்பித்தாலே ஹீல் பண்ணிடணும், அப்போ தான் எஸ்கேப் ஆக முடியும் நம்ம அந்த ஃப்ரீசிங்கில் வந்து. அவ்வளோதான். இந்த மாதிரி ஓரமாகவே மூவ் பண்ணுங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த தண்டர் இது பக்கத்தில் ஏதாவது சர்க்கிள் வருதான்னு பார்த்துக்கோங்க.